நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு கிளையண்ட் கிடைச்சார். நான் போய் ஆர்டர் எடுக்கும் போதே செக் ரிலீஸ் பண்ணார். ஆர்ஓ ரிலீஸ் பண்ணும்போது செக். நம்ம வந்து ஒரு விளம்பரம் போடுறோம், எவ்வளவு தம்பி விளம்பரம் சார் 5500 ரூபா அப்படின்னு 5500 ரூபா அப்படியே கரண்ட் செக் அப்படியே கொடுப்பேன். அடுத்த விளம்பரம் 10,000 ரூபா, அடுத்த விளம்பரம் 8,000 ரூபா, அடுத்த ஒவ்வொரு விளம்பரமும் சொல்ல 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 உடனே கையில செக். ஒரு 10-20 விளம்பரம் நாங்க போட்டோம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா டிஃபர்டு செக் ஒரு 4 நாள் தள்ளி 5 நாள் தள்ளி எல்லாமே கரண்ட் செக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாள் தள்ளி தரேன், ஒரு 15 நாள் தள்ளி தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் செக் ஒரு பெரிய ஆடா போட ஆரம்பிச்சு, விளம்பர சைஸ் எல்லாம் பெருசாகி 25,000 40,000 50,000 போய் அதுக்கும் இந்த மாதிரி டிஃபர்ட் செக் கொடுத்தாரு. நான் வந்து கிளையண்ட் வந்து ரொம்ப நீட்டா கொடுத்துட்டு இருக்காரு, எந்த பேமெண்ட் வரைக்கும் ஃபால்ட் ஆனது இல்லை, நம்ம வந்து சரி அந்த விளம்பரம் போட ஆரம்பிச்சேன், பெரிய சைஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சேன். அடுத்து எல்லா செக்கும் பவுன்ஸ். ஆபீஸ் போனா அப்ஸ்டாண்ட் ஆபீஸை பூட்டிட்டு ஓடிட்டார், ஆபீஸே மூடிட்டு போயிட்டார். போன் பண்ணா எடுக்க மாட்டார். எப்படியாவது வேற நம்மள போன் பண்ணி கெட்ட வார்த்தையில திட்டினேன். ஒரு வார்த்தை பாக்கிட கெட்ட வார்த்தையில திட்டி அப்படி இப்படி திட்டினேன். அவ்வளவு பொறுமையா பதில் சொல்லி, தம்பி சின்ன வயசு, நீங்க பிசினஸ்ல நிறைய பார்க்கணும், இவ்வளவு உணர்ச்சி டேய் ஓடி போயிட்டு மோசடி பேரில் ராஸ்கல் நீ வந்து காசு கொடுக்காம ஓடிப்பா தத்துவம் பேசிட்டு இருக்கு அப்படின்னா வந்து சொன்னான். பிசினஸ்ல உணர்ச்சி வசப்படக்கூடாது, கிளையண்ட்டுகள் எல்லாம் அப்படி பேசக்கூடாது. நான் வந்து கஷ்டத்துல இருக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு காசு கொடுக்க முடியல. ஆனா இப்ப நான் 2 கிளையண்ட் சொல்றேன், அவங்கள போய் பாருங்க, அவங்களுக்கு விளம்பரம் தேவைப்படுது, விளம்பரம் கொடுப்பாங்க. நீயே ஒரு சீட்டிங், உனக்கு நீ ஒரு கிளையண்ட் கொடுத்தா ஒரு சீட்டிங் திருட்டு போயெல்லாம் ஒன்னா இருக்கலாம். நான் சொல்றேன், நீங்க கேளுங்க அப்படி. யூ ஓன்ட் பிலீவ், 2 லீட் அவர் கொடுத்தார். அந்த 2 லீடையும் பார்த்தேன். இவர் என்கிட்ட ஏமாத்திட்டு போன காசையும் சேர்த்து நான் அவங்கள்ட்ட ப்ராஃபிட் எடுத்துட்டேன். பயங்கர சர்ப்ரைஸ். அவங்க வந்து நல்ல கிளையண்டா இன்சூரன்ஸ் இருந்தாங்க. இந்த மாதிரி திருட்டு பசங்களுக்கு எப்படி நல்ல ஆட்கள் அமையறாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் 2 லீடு கொடுக்குறாரு, ரொம்ப நல்ல டீலா இருந்தது. நான் வந்து அவங்கள்ட்ட தொடர்ந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் அவங்க பண்ணேன். அப்ப என்ன பாடம் நமக்கு அப்படின்னா, அந்த திருடன் சொன்னதுதான், பிசினஸ்ல உணர்ச்சி வசப்படக்கூடாது, நோ எமோஷன்ஸ். ஒண்ணுல லாஸ்னா இன்னொன்னுல ப்ராஃபிட் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கும். இன்னைக்கு நட்டமாயிருச்சு, நாளைக்கு எப்படி சரி பண்ண எப்படி பார்க்கும். நம்ம விழுந்துருச்சு முடிஞ்சிருச்சு, திஸ் இஸ் த லாஸ்ட் டே, நம்ம அப்படி கவலைப்பட்டு போனோம்னா அது வந்து ரெக்கவர் ஆறதே பெரிய கஷ்டம். நமக்கு வந்து முதல்ல தேவை மென்டல் ஸ்டெபிலிட்டி, மனோ தைரியம்.